பரங்கிப்பேட்டையிலிருந்து பரமனின் வார்த்தை என்று உங்களோடு 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் பட்டயத்தாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். வசனம் சொல்லுகிறது, தாவீது ராஜா ஆகிறதுக்கு முன்னதாக ஒரு பெரிய யுத்தத்துல போய் ஆடு வைத்துக் கொண்டிருக்கிற நேரத்துல போய் நிற்கிறான். கோலியாத் என்பவன் பெரிய பலத்த சேனையாய் வந்து நின்று எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். தாவீது கையில இருக்கிற ஒரே ஒரு கவன்கள் மாத்திரம் இருக்கிறது. அப்பொழுது பார்த்து சொல்லுகிறான், கர்த்தர் பட்டயத்தாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, அவர்களை இன்றைக்கு நம்ம கையில ஒப்பு கொடுப்பார், அதை அவர்களே அறிந்து கொள்வார்கள் என்று வார்த்தையை நம்பி போனான். யுத்தத்திலே ஒரே கல்லை வைத்து கோலியாத்தை வீழ்த்தினான் என்று வார்த்தை சொல்கிறது. இந்த நாளிலும் உங்கள் கையிலே அநேக காரியங்களை கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். நீங்கள் நம்பி, ஆண்டவரை நம்பி காரியங்களை செய்யுங்கள். பட்டயத்தாலும் ஈட்டியினால் மாத்திரமல்ல, அவர் அவருடைய வேலையை உங்களுக்காக யுத்தம் செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். நமது தேச தந்தை, இந்திய தேசத்துடைய தந்தை காந்தியடிகள் இந்த தேசத்துடைய சுதந்திரத்தை வாங்க கத்தி இன்றி ரத்தம் இன்றி அவர் உப்பு சத்தியாகிரகத்தை செய்த போது அவருடைய காரியங்களை பாருங்க. அப்படி ரத்தமே இல்லாம நம்ம ஜெயம் எப்படி எடுக்கிறதுன்னு யோசித்து சத்தமில்லாத யுத்தமில்லாத காரியங்களிலே அவர் நேர்காரியங்களை செய்து அவர் இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார். கர்த்தர் சொல்லுகிறார், கட்டியாலேயோ ஈட்டியாலோ மட்டும்தான் யுத்தத்தை ஜெயிக்க முடியும் இல்ல, யுத்தம் என்னுடையது, உங்கள் கையில இன்றைக்கு அவர்கள் ஒப்பு கொடுக்கிறார். இழந்து போனது உங்க கைக்கு அவர் ஒப்பு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். உங்களுக்காக செபிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்கு செபிக்கிறோம். தேவ கிருபை, பாதுகாப்பு, சுகம், வேலை, ஆரோக்கியம் இருக்கட்டும். இந்த நாள் இழந்ததை ஒப்பு கொடுக்கிற நாளாய், பெற்றுக் கொள்ளுகிற நாளாய் கர்த்தர் மாற்றுகிறேன். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.